இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு கதை, இது கதையல்ல, நிஜம். நிஜத்துல இந்த மாதிரி ஒரு மேட்டர் நடந்திருக்குன்னு கேட்டா எல்லா புருஷங்களும் ஒரு செகண்ட் ஆடி போறதான், அசந்து போகலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்குது. என்ன ஏதுங்கிறத எ விடோஸ் கேம்னு, ஒரு விதவையின் விளையாட்டுன்னு ஸ்பானிஷ் மொழியில ரிலீஸ் ஆன ஒரு படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். படுவேகமா கதையை முடிக்க பாக்குறேன். உண்மை சம்பவம், ஸ்பானிஷ் மொழி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். ஆரம்பத்திலேயே அமர்க்கலமா நம்ம ஹீரோயினோட அபார்ட்மெண்ட் இருக்கிற கார் பார்க்கிங் ஏரியாவை காட்டுறாங்க. ஹீரோயினோட அபார்ட்மெண்டோட கார் பார்க்கிங் ஏரியா. யாரோ முன்ன தெரியாதவங்க பைக்ல 2 பேர் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எதையோ பார்த்து ஆன அலறாங்க. ஏன்னா ஹீரோயினோட புருஷன் இங்க கொலை செய்யப்பட்டு கிடக்குறான். நியூஸ் ஒரு போலீஸ்கார அம்மாவுக்கு அப்டேட் வருது. இவங்க தான் அந்த கேஸை விசாரிக்க போறாங்க தெரியுது. கையில எல்லாம் டாட்டூ எல்லாம் குத்திருக்காங்க பாருங்க, அம்புக்குறி எல்லாம் போட்டு. இவ்வளவு அவசரமா எங்க போறாங்கன்னா ஸ்கூலுக்கு போறாங்க. இவங்க பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல யாரையோ அடிச்சு விட்டான்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கொலை நடந்திருக்குது. கேஸை விசாரிக்க போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தேவையில்லாத டென்ஷன் இவங்களுக்கு. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொஞ்சம் பொறுமையா தன்மையா பேசி பாக்குறாங்க. ஒண்ணுத்துக்கு வேலை பண்ண ஒன்னும் வேலையாகாது, நீங்க குழந்தைய கூட்டு கிளம்புங்க, டிசி தான் அப்படின்னு சொன்னதும் இதை முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதுனடா, இவ்வளவு கெஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு வேற நல்ல ஸ்கூலா பாப்போம்னு ஜம்முன்னு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. எதுக்கும் பயப்படல. அப்புறம் கொலையை பாக்குறதுக்காக அந்த அபார்ட்மெண்ட் ஏரியா பக்கம், கார் பார்க்கிங் ஏரியா பக்கம் வராங்க. பிரேத பரிசோதனையா அது பின்னாடி நடக்கும். இப்ப நடக்கிறதுக்கு பேரு தடயவியல். அதை யாரோ சில பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கங்க தடயம் கிடைக்கிற இடத்துல எல்லாம் 1, 2, 3 நம்பர் போட்டு வச்சிருக்காங்க. டெட் பாடியோட காலை தான் காட்டுறாங்க, மூஞ்சியை காட்டல. பேரு ஆர்டோரா, வயசு 36. ஐடி ப்ரூஃப் வச்சு கன்ஃபார்ம் பண்றாங்க. பட் அதே சமயம் வெளியில யாரோ ஒருத்தவங்க தாம் புருஷன் சொல்லி வந்திருக்கிறதா அப்டேட் கிடைக்க அங்க பாக்குறதுக்காக இவங்க போறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். என் புருஷனை காணோம், உள்ள செத்து கிடக்கிறது யாரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. மன்னிச்சுக்கமா, உன் புருஷனை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் அவன் கதறி கதறி அழுகுறாங்க. கூட ஒருத்தவன் தான் பயங்கரமா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவ்வளோ உட்காந்து ஓனு ஒரே அழுக, வேதனை தான். நோட்டீஸ் போர்டுல செத்து போனவரோட பேரு ஆர்டோரா, அதை தான் எழுதியிருக்கிறாங்க. வேற எதுவும் தெரியாது. பொதுவா கொலைகளுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்க முடியும் அதை சொல்லுங்கன்னு விசாரிக்கிறாங்க. பணப்பிரச்சனை, இல்ல குடும்ப தகராறு, காதல், கள்ளக்காதல், ராபரி, கொள்ளை முயற்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பர்ஸ் எல்லாம் அங்கேயே தான் கிடந்தது. சோ கொள்ளை முயற்சி கிடையாது. இப்ப சொன்ன விஷயத்துல தான் ஏதாவது ஒண்ணா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல இதை விசாரிக்கணும்னு சொல்ல எல்லா பேரும் ஒவ்வொரு கோணத்துல விசாரிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. பிரேத பரிசோதனையில பெருசா ஏதாவது பெரிய பெரிய காயமோ இல்ல ஏதாவது ஒரு பெரிய சண்டை நடந்ததற்கான எந்த அறிகுறியுமே இல்லையா உடம்புல. பின்னாடி இருந்து முதுகுல குத்தி கொண்டிருக்காங்க. குத்துன அந்த ஆள அதிகமா இருக்குதான். திரும்ப திரும்ப குத்தி இருக்கான் போல. சோ கண்டிப்பா ஒரு மோட்டிவோட இவனைத்தான் இன்னாரத்தான் கொலை பண்ணணும்னு தெரிஞ்சு கொலை பண்ணி இருக்கிறதா ஒரு டாக்டர் அம்மா எடுத்து சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொண்டாட்டியை கூட்டி வந்து பேசிக்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்பாங்கல்ல. அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அந்த பொண்டாட்டியை பார்த்ததும் நம்ம போலீஸ்கார அம்மாவுக்கு ஒரு டவுட். ஹீரோயினை பார்த்ததும் புருஷன் செத்து போனதை பத்தி கூட யோசிக்காம ஜம்முன்னு போனையே நோண்டிக்கிட்டு இருக்கா. எனக்கு இவன் மேலதான் சந்தேகம்னு முடிவிட்டுறாங்க. அந்த இடத்துலயே கொலை நடந்தப்போ அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கூட வேலை பார்த்தவங்களோட சாட்சியம் எல்லாம் இருக்குது. பேசிக்கா ஏதாவது பகை, பிரச்சனை, பணப்பிரச்சனை, தகராறு, யாராவது முன்விரோதம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டா எதுவுமே இல்லைங்குது பொண்டாட்டி. கூட வேலை பார்க்குற வேற ஒரு பொண்ணை விசாரிக்கும் போது புருஷன் எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டியை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பானா. அப்பப்போ தனக்கு மெசேஜ் போட்டு என் பொண்டாட்டி எங்க இருக்காளா, எங்க போயிருக்கா, என்ன பண்றான்னு சந்தேக பார்வையோட விசாரிச்சுட்டு இருப்பான்னு செத்து போன புருஷன்காரனை பத்தி தான் தப்பு தப்பா கூட வேலை பார்க்குற ஒருத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கா. மொட்டை மாடியில காஃபி சாப்பிடும்போது கூட கூல் ட்ரிங்க்ஸ் ஏதோ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த கேஸை பத்தி தான் விசாரிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு என்ன தெரியுதுன்னா பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு விசாரிச்சிருந்திருக்காங்க மட்டும் தான் தெரியுது. அந்த கோணத்துல நாம ஏன் கேஸை கொண்டு போக கூடாதுன்னு போலீஸ்காரமா விசாரிக்கிறாங்க. அந்த நாட்டுல ஒரு சட்டம் இருக்குது. புருஷன் இந்த மாதிரி அல்பாயசுல போயிட்டா பொண்டாட்டிக்கு வாழ்க்கை முழுக்க பென்ஷன் பணம் கொடுக்குமா போல தெரியுது. வாழ்க்கை முழுக்க பென்ஷன் பணம் கிடைக்குமா. இந்த மாதிரி எல்லாம் சட்டம் எல்லாம் நம்ம நாட்டுல இல்ல பாத்துக்கங்க, அங்க உண்டு. சரி, அந்த குணத்துல யோசிக்கலாமே எல்லாம் ஒரு மனதா ஒரு முடிவுக்கு வராங்க. அன்னைக்கு தான் இறுதி சடங்கு. சொற்பொழிவு ஆத்தும் போது பொண்டாட்டி கதறி கதறி அழுகிறா. அவ்வளவு நேசி இருக்கிறா போல தான் புருஷனை. ஹீரோயினை அவங்க அம்மா வந்து தான் ஆறுதல் படுத்துற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. அப்புறம் கார்ல போகும்போது இறந்து போனவனை பத்தி விசாரிச்ச வரைக்கும் ரொம்ப நல்ல பையன், நார்மலான ஆளு, இப்பயாவது தான் சரக்கடிப்பானா, எங்க சரக்கடிச்சாலும் வீட்டுல தான் போய் படுப்பானா, இது வரைக்கும் எந்த ஒரு சண்டை, தகராறு, கேஸ்னு எதுவுமே அவன் மேல கிடையாதான். அப்போ ஒரு கால் வர லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு விடுறாங்க. இப்ப சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. இறந்து போன அந்த புருஷன்காரனோட போன் எடுத்து, போனு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும், அதுல இருந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணிருக்காங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போனவர் தான் பொண்டாட்டிக்கு அமிச்ச மெசேஜ அவன் படிச்சு காட்டுறான். அதுல இறந்து போன புருஷன் தான் பொண்டாட்டி ஹீரோயினுக்கு அமிச்ச மெசேஜ் அது, அதான் படிச்சு காட்டுறான். எப்ப பார்த்தாலும் நீ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன்னா போனை நோண்டிக்கிட்டு சோஃபால உட்காந்துக்கிட்டு அப்படியே போனையே பார்த்துட்டு இருக்கிற, போனோட தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற. சரி, சனி ஞாயிறாவது என்ன பாப்பேன்னு பார்த்தா அப்பையும் தனியா தான் தெரியுற. என்னையே அடிக்க கை ஓங்குற ரேஞ்சுக்கு நீ போயிட்ட, உன் கூட எல்லாம் என்னால வாழ முடியாது அப்படின்னு மெசேஜ் போயிருக்கு. இறந்து போன புருஷங்காரங்கிட்ட இருந்து பொண்டாட்டி கை ஓங்கி இருக்கிறானா பாத்துக்கங்களேன் புருஷன் மேல. இது இவங்களோட சந்தேகத்தை இன்னும் வலுவடைய செய்யுது. அப்புறம் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போய் ஹீரோயினோட அப்பா அம்மா ஹீரோயின் எல்லாத்தையும் லைட்டா பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன்னு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பி வராங்க. ஆனா வாயில வாழைப்பழத்தை வச்சிருக்கிறாப்ல அவ்வளவு அழகழகா பேசுறாவ. லைட்டா இவங்க ஏதாவது போட்டு மேட்டரை கறக்க முடியுமான்னு யோசிச்சிருப்பாங்க நம்ம போலீஸ்காரம்மா. பொதுவா பொய் சொல்லும் போது எல்லாத்தையும் முழுக்க முழுக்க பொய்யா பேசினா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுக்காக பாதி உண்மையாவது அங்கங்க பேசி ஆகணும், தேவையில்லாத உண்மைகளை பேசி ஆகணும். அப்படித்தான் இவளும் சில மேட்டரை சொல்றா.
நம்ம ஹீரோயினோட கல்யாணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தன் கூட இவ சேர்ந்து சீட் பண்ணிருக்கா. மேட்டர் தெரிஞ்சு மாப்பிள்ளை சைடுல பயங்கர கோவம், யாருமே இவ கூட பேசுறது இல்லையா. ஆனாலும் அதன் பிறகு என்ன மன்னிச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் என் புருஷன்னு தான் புருஷனை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி யாரு கூடயோ சேர்ந்து சீட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அந்த அளவுக்கு உனக்கும் இப்பயும் கண்டினியூ ஆகுதான்னு கேட்க, இல்ல அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. ஆனா புதுசா டேனியல்னு ஒரு பையன் கூட இப்ப இவளுக்கு பழக்கம் இருக்குதான். புருஷன் வேற இறந்து போயிட்டார், இப்ப நான் டேனியல்னு வேற ஒருத்தன் கூட பழக்கத்துல இருக்கேன்னு தெரிஞ்சா மாப்பிள்ளை வீட்டு சைடுல என்ன கொன்னே போட்டுடுவாங்கன்னு எடுத்து சொல்றா. நான் எதுவும் சொல்ல போறது இல்லம்மா, நீ அதெல்லாம் பயப்பட வேண்டாம், ஓ வாழ்க்கை உங்க எழுதாங்கிறாங்க. கொலை நடந்த அன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தியா இல்ல அந்த டேனியல் கூட இருந்தியான்னு விசாரிக்கும் போது டேனியல் கூட தான் அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா இருந்திருக்கா. டேனியல் சாட்சி சொல்லியிருக்கான் போல. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க கிளம்பி போறாங்க. அடுத்து கார்ல போகும்போது அதை பத்தி தான் பேச்சு. டேனியல்னு ஒருத்தவன் வாண்டடா அந்த பேரை எடுத்து சொல்றா, அவன் கூட தான் இருந்ததா வேற சொல்றா, அவனும் சாட்சி சொல்றான், அவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா அந்த டேனியலுக்கு இவளுக்கு ஏற்கனவே கல்யாணமான மேட்டர் கூட தெரியாது போல. அதெல்லாம் சொல்லாம தான் அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா. இப்ப கூட டேனியல் கிட்ட இந்த மேட்டர்லாம் தானா விருப்பப்பட்டு நானா சொல்லுவேன், நேரம் வரும்போது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா போல. அப்படி வரும்போது தெரிஞ்சுக்கிட்டுங்கிறாப்ல போலீஸ்காரமாவும் சொல்றாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு எல்லாத்தையும் அப்டேட் கொடுக்குறாங்க. அவங்களோட போனை நாங்க ஒட்டு கேட்கணும்னு கேட்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கல. போதுமான அளவு ஆதாரங்கள் இல்லாம இதுக்கு ஒத்துக்க முடியாதுங்கிறாங்க. இல்லங்கன்னு கேஸ பத்தி எல்லாம் எடுத்து சொல்லி முகாந்திரம் இருக்குது, கண்டிப்பா அவதான் கொலை பண்ணிருக்கணும், ஆனா யாரை வச்சு கொலை பண்ணாங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு கேட்க சரின்னு அவர் ஒத்துக்கிட்டார். நம்ம ஹீரோயினோட போனுக்கு இதுவரை யாரெல்லாம் கால் பண்ணிருப்பாங்க, கடந்த 1 மாசமா எவ்வளவு கால்ஸ் வந்திருக்கும், எல்லா காலையும் இவங்க பிளே பண்ணி எல்லாமே ரெக்கார்டிங்ல இருக்குங்க. நாம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் 1 மாசத்துக்கு முன்னாடி பேசணும், இப்ப வரைக்கும் ஒண்ணும் இல்லையான்னு. எல்லா ரெக்கார்டிங்ல இருக்கும், எப்ப வேணாலும் போலீஸ் கேட்டு பார்க்கலாம். அப்படித்தான் இப்பயும் கேட்டு பாக்குறாங்க. பார்த்தா தான் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு கிட்ட தான் வாழ்க்கையில பாக்குற பல பேரை பத்தி சொல்றது வழக்கம் போல. அப்படித்தான் எவனோ ஒருத்தவன பார்ல பார்த்து அவங்க கூட அங்கேயே சீட்டிங் பண்ணிருக்கா போல தெரியுது. அத பத்தி எல்லாம் அப்பட்டமா பேசியிருப்பா. கல்யாணத்துக்கு பிறகும் 2-3 பேர் கூட சீட்டிங்ல இருந்திருக்கா, ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா. அப்படி இருக்கத்தான் அவளுக்கு பிடிக்குதான். வயசு இருக்கும்போது அனுபவிச்சுக்கணும்லாம் பேசியிருப்பா. எல்லாம் ரெக்கார்டிங்ல தெரிய வருது. அந்த கால் ரெக்கார்ட்ஸை பத்தி இவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட வரைக்கும் நிறைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா யாருக்கு, நம்ம ஹீரோயினுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கலெக்ஷன் மாதிரி. நிறைய பேர் இந்த பழைய செல்லாத காசுகள் எல்லாத்தையும் சேகரிப்பாங்க, ஸ்டாம்ப் எல்லாம் நிறைய பேர் சேகரிப்பாங்க. அப்படி இவ பாய் ஃப்ரெண்ட்ஸை ஒரு கலெக்ஷன் மாதிரி சேகரிச்சுக்கிட்டு இருக்கா போல தெரியுதுங்கிறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸுகள்ல எவனா ஒருத்தன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இப்படி ஊதாரித்தனமா இருக்குன்னு நினைக்கிறவ ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்க, அவங்க வீட்டுல பார்த்தேல்ல பயங்கர ஆச்சாரமா பிள்ளைய வளர்க்கறதா நினைக்கிறாங்க, அவளை சுத்தி இருக்கிற சூழல் இதுக்கெல்லாம் ஒத்துக்காத மாதிரி இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. செட் ஆகலைன்னா விவாகரத்து வாங்கிட்டு போலாம்ல, எதுக்கு கொலை பண்ற ரேஞ்சுக்கு அவ போகணும்னு கூட இருக்கிறவன் கேட்பான். தொப்பி போட்டவன். ரொம்ப ஆச்சாரமான கலாச்சாரமான ஒரு குடும்பத்துல வந்தவங்களுக்கு அதுல விவாகரத்துங்கிற பேச்சு பெரிய பேச்சா. விதவையா இருக்கிறவ மேல கூட பரிதாபம் வரும், ஆனா விவாகரத்து பண்ண பொண்ண சீண்ட மாட்டாங்க, எல்லா பேரும் வெறுத்து ஒதுக்குவாங்க. அதனாலதான் அவ கொலை பண்ணிருக்கணுங்கிறாப்ல இந்த அம்மா எடுத்து சொல்லுது. அப்புறம் தன்னோட பொண்ணை வேற ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு வராங்க. இதுக்கு மத்தியில பாருங்க வேற ஒரு கேசஸ் விசாரிக்கிறதுக்காக கூட வேலை பார்க்குற பசங்க போயிருப்பாங்க. இந்த அம்மா தான் பொண்ணை ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணுங்கிறதுக்காக தான் கூட போகல. அப்படி போன இடத்துல கூட வேலை பார்த்தவர் பாவம் குண்டடிப்பட்டு இறந்து போயிட்டாராம். அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த கேஸை நான் விசாரிப்பேன்னு மேலிடத்துல ஆட்கள் கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தோம், ஒன்னும் வேலைக்கு ஆகல. இறந்து போன தன் சகாக்களை நினைச்சு வருத்தப்படுறாங்க, அழுகுறாங்க பாவம். அப்புறம் எல்லாத்தையும் கடந்து மறுபடியும் நம்ம ஹீரோயினோட கேஸை விசாரணைக்காக எடுத்துட்டு வராங்க. அதுல நம்ம ஹீரோயின் கூட வேலை பார்க்குற ஒருத்தர், ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒருத்தர் அவகிட்ட பேசுறது ரெக்கார்ட் ஆயிருக்குது ஒரு மேட்டர். அந்த நாளை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால மறக்க முடியல, என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது, நான் ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிறேன், இப்படியெல்லாம் அவன் பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் பொண்டாட்டிக்காரியோ ஏன் அப்படியெல்லாம் யோசிக்கிற, அப்படியெல்லாம் யோசிக்காத, நான் இருக்கிறேன்ல அப்படின்னு இவ பதட்டப்பட்டு பேசுறதுக்கு நல்லா தெளிவா தெரியுது, ரெக்கார்டாக இருக்குது. அன்னைக்கு நான் போலீஸுக்கு கூட ஆல்மோஸ்ட் பேசிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொன்னதும் இவ பதறுவா. போலீஸ்கிட்டா என்னாச்சு ஏதாச்சும் கேட்க, சாரி நான் இல்ல என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அவன் பேரு செல்வாவா. என்ன செல்வா படுத்துற, ஏன் செல்வா அப்படி பேசுற, நம்ம நேர்ல பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு இவ பதறா. இல்ல நான் பேசல, என் ஃப்ரெண்டு தான் பேசுறான்னு சொல்லி சமாளிக்கிறாரு அந்த செல்வா. எதுக்கு அவன் போலீஸ் கிட்ட பேசினா, நான் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவ பதடுவா. நேர்ல பேசமான்னு சொல்லி முடிவு எடுத்துருக்காங்க. 2016 வருஷம் செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு தான் நம்ம ஹீரோயினுக்கும் இறந்து போன அந்த புருஷங்காரனுக்கும் கல்யாணம். ரொம்ப சிறப்பா கல்யாணம் போச்சு, நல்லா தான் வாழ்க்கை போச்சு. சொந்தக்காரங்க விசேஷம், ஃப்ரெண்டு விசேஷம்னு எல்லாத்திலையும் இவங்க பார்ட்டி பண்ணுவாங்க, கலந்துப்பாங்க, செய்வாங்க. ஆனா இவளுக்கு அதெல்லாம் அழுத்து போனாப்புல இருக்குது. இவளுக்கு ஆர்வம் ஃபுல்லா ஒரு பாடியோட ஹாப்பினஸ்ல தான் இருக்குது. இவன் பேசுறது குடும்பம் இதுல எல்லாம் பெருசா அவளுக்கு நாட்டம் இல்லாத மாதிரி தெரியுது. கூட வேலை பார்க்குற ஒரு அழகான பையன், அவன் கூட கல்யாணத்துக்கு பிறகும் கூட இவ ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கிறா, சீட்டிங் பண்ணிட்டு தான் இருக்கிறா. அவன் பாருங்க பெரியவனாட்டம் புருஷங்காரவனை நடத்துறது சரியில்லைங்கிறாப்ல சீனை போட்டுட்டு இருக்க. போடா நீ மட்டும் உருப்படியாக்கும், என்னென்ன ஒழுங்கா கவனிக்கிறியா, கவனிச்சிருந்தா இந்நேரம் ராத்திரி நான் ஒரு ரூம்க்கு வந்திருப்பேன், பேடா அப்படின்னு திட்டுறா அவனை. அப்புறம் ஒரு பார்ட்டி பண்ண போறா. அந்த பார்ட்டியில ஒருத்தனை மீட் பண்ணி அவன் கூட ராத்திரி குடும்பம் நடத்தவே ஆரம்பிச்சிட்டா. சொந்தக்கார பையனுக்கு பிறந்த நாள், அதை கொண்டாடுறதுக்காக தான் பொண்டாட்டியோட புருஷன் வந்திருக்கான். அங்க கூட பாருங்க
கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க கூட சீட் பண்ணதா சொல்லி அப்புறம் மன்னிப்பு கேட்டு அப்புறம் கல்யாணம் நடந்ததுல அந்த பைய கூட தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீட் பண்ணது. இப்ப கூட பாத்ரூம்ல உட்காந்து எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, என்ன எப்படியாவது காப்பாத்துறாங்கறாப்ல பழைய பாய் ஃப்ரெண்டுக்கு தான் மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கா. கேட்க போறோம் வாடின்னு கூட்ட பிறகு தான் வெளியில வர. அங்க கூண்டுல அடப்பட்டு இருக்கிற பறவைகள் மாதிரி தன் சுதந்திரம் இல்லாம அடப்பட்டு கிடக்கிறதா நினைக்கிறா. கார்ல புருஷங்காரன் போய்கிட்டு இருக்கும்போது தான் கூட வேலை பார்க்கிற ஒருத்தவன் இறந்து போயிட்டதாவும், நல்ல வேலை இன்சூரன்ஸ் போட்டிருந்தா அவன் பொண்டாட்டிக்கு இன்சூரன்ஸ் பணமும் கிடைச்சிருச்சு, விதவையானதுனால வாழ்நாள் முழுக்க அவளுக்கு பென்ஷனும் கிடைக்கும் அப்படின்னு அதை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க. இவளுக்கு ஐடியா தட்டுது, நமக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைச்சா என்ன, ஏன்னா புருஷன் நிறைய இன்சூரன்ஸ் போட்டிருக்கான், நமக்கு பென்ஷன் கிடைச்சா எப்படி இருக்கும், வேலைக்கே போக வேண்டியது இருக்காது, அந்த காசை வச்சு நல்லா கூத்தடிக்கலாம், பார் சுத்தலாம், சீட்டிங் பண்ணலான்னு இவளுக்கு நினைப்பு. இப்ப கூட பாருங்க, பார் பக்கம் போய் லிப்ட்லயே எவனோ ஒருத்தவன் கூட குடும்பம் நடத்துறா. அப்புறம் அவன் ரூமுக்கே போயிட்டா. இவன் பேர் தான் டேனியல் அப்படின்னு தெரிய வருது. கொலை நடந்தப்போ இவன் கூட தான் அவ இருந்திருக்கிறா போல. அது பின்னாடி வரும் பாப்போம். தான் கல்யாணம் பண்ண மேட்டரை கூட இது வரைக்கும் இவ சொல்லல. டேனியல் வேலை பார்க்குற இடத்துக்கு அவளை பிக்கப் பண்றதுக்காக ஜம்முன்னு வந்து நிக்கிறான். ரொம்ப பிடிச்சு போச்சு இவளுக்கு. டின்னர் போறது, விதவிதமா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, கூத்தடிக்கிறதுன்னு பயங்கரமா போகுது. அப்ப வீட்டுல அடுத்தது லைட்டா புருஷனுக்கு ஏதாவது அரசல் புருஷலா தெரிய வரும்ல. கேள்வி கேட்டாலே என்ன சந்தேகப்படுறியா, இந்த ஒரு கேள்வியை கேட்டுருவாளுங்க, என்ன சந்தேகப்படுறியான்ட்டு. அந்த கேள்வி வச்சு இவனை குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவனும் பொறுத்து தான் பாக்குறான். இருந்தாலும் பொண்டாட்டியோட டார்ச்சர் தாங்கல. ஒரு நாள் வீட்டுல பெரிய சண்டையாக ஏன் வீடு அப்படின்றாப்ல ஏதோ வார்த்தை விட்டுறான். நானும் தானே பணம் போட்டிருக்கிறேன் அப்படின்னு இவ பதிலுக்கு கத்திக்கிட்டு இருப்பா. 2 வேலை பார்த்து நானும் இந்த வீட்டுக்காக எவ்வளவு பணத்தை உள்ள போட்டிருக்கிறேன்னு பேசிட்டு இருப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ சீட்டிங் பண்ணிருக்கிற, கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ பண்ணல, எனக்கு என்ன நம்ப சொல்றியா, உன்னையெல்லாம் நம்ப முடியாதுன்னு புருஷனும் சொல்லியிருப்பான் போல. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு டென்ஷன் ஆகிறா. அந்த டென்ஷன்ல மெசேஜ் பாருங்க, நம்ம டேனியலுக்கு மெசேஜ். என் புருஷன் என்ன சித்திரவதை பண்றான், அடிக்கிறான், மிதிக்கிறான், என்ன காப்பாத்தலையா, என் புருஷன் செத்தா நான் சந்தோஷப்படுவேங்கிறாப்ல எல்லாம் மெசேஜ் போட்டிருப்பா. இவ போடுற மெசேஜ் எல்லாம் அவனே வாண்டடா அவனை நான் போட்டுட்டுமான்னு கேட்கிற ரேஞ்சுக்கு மெசேஜ் போடுறான். ஆனா அவன் அப்படி கேட்கல. போலீஸுக்கு போமானு வேணா அவன் கேட்கிறான். கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், போலீஸுக்கு போலான்னு. இவ எதிர்பார்க்கிற பதில் டேனியல் கிட்ட இருந்து வரல. தான் புருஷனை போட்டு தள்ளுறதுக்கு டேனியல் சரிப்பட்டு வரமாட்டாங்கிறத இவ புரிஞ்சுக்கிறா. அதுக்காகவே தான் கூட வேலை பார்க்கிற ஒரு வயசான ஒருத்தவர் அவரை டார்கெட் பண்ணி அவர் முன்னாடி அழுது ஒரு நாடகம். ஆல்ரெடி இவங்களுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் அப்பப்போ போது போல. அவரெல்லாம் கடவுளையும் நினைச்சு பார்க்க மாட்டார். இவ்வளவு அழகான இளமையான ஒரு பொண்ணு தான் கூட இருப்பான்ட்டு. அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் உண்டு. அதையெல்லாம் விட்டுவிட்டு வேனை ரெடி பண்ணி இவ கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்பப்போ புருஷன் என்ன அடிக்கிறான், மிதிக்கிறான், சித்திரவதை பண்றான், எனக்கு நிம்மதியே இல்ல, அவன் செத்தா எனக்கு சந்தோஷம்னு திரும்ப திரும்ப அவர் மனசுல ஆழமா பதியும்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. வேலை பார்க்குற இடத்துலயும் லைட்டா உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருப்பா. அவரும் இவளுக்காக என்ன வேணாலும் செய்யற ரேஞ்சுக்கு போயிட்டாப்ல. அந்த காதை லைட்டா தடவி கொடுத்து பேசியே மயக்கி வச்சிருக்கா. உனக்காக நானும் என்ன வேணாலும் செய்வேங்கிற ரேஞ்சுக்கு இவனு வந்து நிக்கிறான். தன்னோட கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு கூட்டி வந்து இங்கதான் அவன் கார் பார்க் பண்ணுவான், நான் சொல்ற டேட்ல இங்க அவன் பார்க்கிங் பண்ணி இங்க நிப்பான். இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சாவி ஒண்ணு இவகிட்ட இருக்கும், அதை கொடுக்குறா. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு 20 வீட்டுக்கு எல்லா பேருக்குமே அந்த 20 கார் பார்க்கிங் ஏரியா சாவி இருக்கும். வெளியாட்கள் யாருக்கிட்டையும் அந்த சாவி இருக்காது. சோ தான் சாவியை கொடுத்து திறந்து நீ உள்ள வந்துக்கலாம். அன்னைக்கு அவனை கொன்னுட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸை மாத்தி வச்சேன்னா நீ சிறப்பா அந்த வேலையை முடிச்சிட்டேன்னு அர்த்தம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாம் பேசி வச்சிட்டாங்க. இவர் வீட்டுல அம்மா, பையன், அழகான குடும்பம் எல்லாத்தையுமே ரிஸ்க் எடுக்க தயாராயிட்டான். காரணம் அந்த பொண்ணோட மயக்கத்துல இருக்கிறது தான். திடீர்னு ஒரு நாள் போன் வருது, பண்ண வேண்டிய நாள் இது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டா. இவரு நல்லா தேய்னு தேய்ச்சி குளிக்கிறாரு, முடியெல்லாம் ஷேவ் பண்றாரு. ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட்ல கூட ஏதாவது ஒரு முடி கீழே இருந்தா கூட நாளை பண்ண மாட்டிக்க கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்கிறாப்ல. ஜம்முன்னு ரெடியாகி கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு சாவி போட்டு உள்ள போயிட்டாரு. ரொம்ப நேரமா அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டா புருஷங்கார வர போட்டு தெளிறாப்ல. என்ன நடந்தது ஏது நடந்ததெல்லாம் நம்ம காட்ட மாட்டாங்க, கத்தியத்தான் கழுவிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை மாத்தி வைக்கிறத பார்த்துட்டு அவ புரிஞ்சுக்கிட்டா வேலை நல்லபடியா கச்சிதமா நடந்து முடிச்சிருச்சுன்னு. நல்லபடியா முடிச்சாச்சுன்னு சொல்றதுக்காக அவளை தேடி வருவாப்ல. ஆனா அவன் எதிர்பார்த்து வந்தது வேற ஒண்ணு. இவ ஆனா ஒரே அழுகையை போட்டு ஒரு ஆக்டிங்க போடுறா. அழுதுகிட்டே இருக்கிறதுனால இவர் அப்ரோச் பண்ண முடியாம ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போற சமயம் இனிமே கொஞ்ச நாள் நமக்குள்ள எதுவும் வேண்டாம், ஒரு இடைவேளை வெட்டு இருப்போம், அப்பதான் போலீஸுக்கு நம்ம மேல சந்தேகம் வராதுங்கிற அப்ல போட நானும் தான் பண்ணலான் இருந்தேன், நீ கரெக்டா சொல்லிவிட்ட, கூட நான் ஒன்னு யோசிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டம்மி போன் ஒன்னு கொடுக்குறாரு. இந்த போன்ல நீ ரகசியமா என் கூட பேசலாம் வைக்கலாம், உன்னோட பர்சனல் போன்ல யார்ட்டையும் பேச வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த போனை ஒப்படைக்கிறார். இதுல மட்டும் நம்ம பேசிக்கலான்ட்டு. அவரும் சரி, இவளுக்காக ரிஸ்க் எடுத்து ஒரு கொலையோ பண்ணிருக்கிறோம், இனி டெய்லி நமக்கு விருந்துதான் நினைச்சுக்கிட்டு போறாப்ல. ஆனா அவளோ டேனியலுக்கு மெசேஜ் போடுறாப்ல, இன்னைக்கு கச்சேரிக்கு தயாராங்கிறாப்ல. அப்படியே நாட்கள் போகுது. வேலைக்கு வந்தா கூட கொலை பண்ண இவங்கிட்ட நிறைய வச்சுக்க மாட்டாவ. என்ன விலகி போறேன்னு இவரும் உள்ள வந்து நெருங்கலான்னு பார்த்தா அப்பையும் விலகி தான் ஓடுறா. கேட்டா நம்ம தான் இடைவேளை விடுறதா பேசியிருந்தோம்ல, ஏன் ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்கிறாப்ல கேட்கறா. ஆனாலும் அவரு எவ்வளவு இருந்தா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருப்பாப்ல. இல்ல வீட்டுல வேலை கிடக்கு, ஃப்ளோர் எல்லாம் துடைக்கணும் வைக்கணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க, நான் வேணா வரனே ஹெல்ப் பண்றேனே அப்படிங்கிறாப்ல. சரி வாங்கன்னு வேற வழி இல்லாம ஒத்துக்கிறா. பார்த்தா வர சொல்லிவிட்டு அவ டேனியல் கூட என்ஜாய் பண்றதுக்காக போயிட்டா. இவனை உட்காந்து மாபு போட விட்டா. தேய்னு ஃப்ளோரை ஃபுல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணி வச்சிட்டு இருக்கான். திடீர்னு அர்ஜென்ட் வேலை வெளியில
போயிட்டதா போய் சொல்றா. சரின்னு சும்மா உட்காந்துருக்கோமேனு கம்ப்யூட்டரை நோண்டி பார்த்தா அவளோட இமெயில்ல டேனியல் கூட அவ பண்ணிக்கிட்டு இருந்த சாட்டிங், இன்னும் சில பேர் கூட பேசிக்கிட்டு இருந்த சாட்டிங் எல்லாத்தையும் பார்த்துட்டாப்ல. பார்த்துட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டார். தன்னை வச்சிருக்காப்லயே இன்னும் சில பேரை வச்சிருக்கிறத நினைச்சுக்கிட்டு வருத்தப்படுறார். வீட்லயும் நிம்மதியா அவரால் வாழ முடியல. கால் பண்ணா கூட அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. கொலை பண்ணவர் பேர் என்ன? செல்வா. தன்னை நல்லா அவாய்ட் பண்றா. கொலை பண்றதுக்கு தன்னை பயன்படுத்திக்கிட்டான்னு இவருக்கு ஒரு எண்ணம் வருது. எனக்கு தான் மன அழுத்தம் பிரச்சனை, தினமும் நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறேன், உன் நினப்பு இல்லாம என்னால இருக்கவே முடியல, உன்னை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறான். அவளோ அதான் நல்லதுங்கிறாப்ல அப்படியே சீனை போட்டு இவரை எதுக்காக பயன்படுத்தணுமோ அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு கழட்டி விட பாக்குறார். யாரு? நம்ம ஹீரோயின் கழட்டி விட பாக்குறா. அப்புறம் பாருங்க, போலீஸ்காரங்கள ஒருத்தர் எனக்கு துப்பு கொடுக்குறாரு, கொலகாரனை நெருங்கிட்டாப்ல அவங்க பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொன்னதுமே அவ பதற ஆரம்பிக்கிறா. பதறி பதறி பேச ஆரம்பிக்கிறா. என்ன சொல்றேன்னு. ஆமா, அவர் நிறைய சொன்னாரு, நிறைய பேர் கூட உனக்கு பழக்கம் இருக்காமே, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இதெல்லாம் இமெயில அவர் படிச்ச விஷயம், ஓப்பனா கேட்க முடியாம இந்த மாதிரி போலீஸ்காரங்க மூலமா துப்பு கிடைச்சதா அப்படிங்கிறாப்ல விசாரிக்க அவ ஆமா, என் வாழ்க்கை நான் என்ஜாய் பண்றேன் வைக்கிறேன்னு அப்படியே பேசுறா. பல பேரோட நீயும் ஒருத்தங்கிறாப்ல பேசுறா. அவருக்கு கண்ணீரே வந்துரும் போல இருக்குது. டேனியல் கூட சேர்ந்து இத்தாலி நாட்டுக்கே போய் அங்க ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி செட்டில் ஆகிற ரேஞ்சுக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இமெயில அவர் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பார். அன்னைக்கு டேட்டுக்கு நீ எங்கேயோ இங்க லோக்கல்ல அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு சொன்ன, ஆனா இத்தாலிக்கு போறியாமே, எனக்கு போலீஸ்காரங்க கிட்ட இருந்து துப்பு கிடைச்சதுன்னு கரெக்டா கேட்டதா அவ லாக் ஆகிறா. ஏதோ சொல்லி மழுப்புவா. மனுஷன் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் கதறாரு. அப்புறம் தான் மன அழுத்தமா இருக்கு, பிரச்சனை அதிகமா இருக்குது, என் ஃப்ரெண்டு ஆல்மோஸ்ட் போலீஸுக்கு போன போட்டுட்டான், நான் போடல என் ஃப்ரெண்டு தான் போட்டான், நேர்ல பாக்கணும்ன்றப்ப பேசணும். அவ பதறி போய் வெளியில ஓடியாந்து நேர்ல பாக்குறதுக்கு சம்மதம் சொல்லி பார்க்கவே மாட்டேன், பேசவே மாட்டேன், டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு சொல்லிட்டு இருந்தவ இப்ப நேர்ல பாப்போம் வா வான்னு கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறா. நம்ம ஆட்கள் அந்த மீட்டிங்ல அவங்க என்ன பேசுறாங்கிறத ஒட்டு கேட்கறதுக்காக மேலிடத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்குறாங்க. இத்தாலி நாட்டுல அவங்க வாங்க போற ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த சிவிவை பார்த்து அவ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அவங்க பார்த்து பேச போற இடம், அங்க நாம பக் பண்ணணும், ஒட்டு கேட்கணும்னு இந்த பக்கம் போலீஸ் டீமும் முடிவு பண்ணுது. இங்க பாருங்க, ஹீரோயின் தான் புருஷனோட வீட்டுக்கு போய் புருஷனோட அப்பா அம்மா அண்ணன் எல்லாரையும் பார்த்து அந்த வீட்டை நாங்க விற்க போறோம்னு பேச, வீட்டை விற்க போறியா, யாரு கொலை பண்ணாங்கன்னு இந்த விசாரணை நடந்துட்டு இருக்குது, விசாரணை எல்லாம் முடியட்டும், அப்புறம் விற்கிறத பத்தி யோசிப்போம், இப்பெல்லாம் வைக்க கூடாதுன்னு கராரா சொல்லிட்டாங்க. கேஸ் முடியறதுக்கு 2 வருஷம் ஆகும், அது வரைக்கும் காத்திருக்க முடியுமான்னு இவ கேட்க, அண்ணங்காரங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம போலீஸ்காரமாக ஃபோன் பண்ணி எப்பமா கேஸ் முடியும்னு கேட்க 2 வாரத்துல முடிஞ்சிடும்னு சொல்லியிருப்பாங்க. 2 வருஷமெல்லாம் ஆகாது, 2 வாரத்துல முடிய போதான், கொலகாரன் நெருங்கிட்டதா சொன்னதும் இவ பதறி போய் நேர்ல பார்க்கணும் பேசணும்னு இன்னும் ஆர்வம் அதிகமாகுது. பதட்டத்துல 2 வாரத்துல பிடிச்சு போறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு பதட்டிட்டு கேட்க, இங்க பாரு, எனக்கு இதுக்கு முன்னாடி என் மேல எந்த கேஸுமே கிடையாது, நான் தான் கொலை பண்ணன்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் அவங்க கிட்ட கிடையாது, அதை மீறி என்ன பிடிச்சா கூட உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன், நீ கவலைப்படாதங்கிறாப்ல தெம்பூட்டுற வகையில பேசுறாப்ல. உடனே அந்த அம்மா என் செல்லம் புஜ்ஜுன்னு கொஞ்சம் ஆரம்பிச்சிருது. நேர்ல பாப்போம், நேர்ல பேசிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பேச போற இடத்துல இந்த டிஷ்யூ பேப்பரை வைக்கிறாப்ல உள்ள ஒட்டு கேட்கும் கருவியை வச்சு அவங்க என்ன பேசிக்கிறாங்கிறத ஒட்டு கேட்கறாங்க. என்ன நடந்தாலும் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாப்ல பேசுறான். அப்படி பேசுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா நாடகமும் அவ நடத்துறா பண்றா. சரி ஓகே, இவ்வளவு ஆதாரம் கிடைச்சிருச்சு, அடுத்து அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணலாமேன்னு ஹாஸ்பிட்டல் பக்கம் போனா அந்த ஆளை காணோம். ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா செல்லட போட்டு தேடி பாக்குறாங்க, அப்பயும் காணோம். ஆள் எஸ்கேப் ஆயிட்டானோன்னு இவங்களுக்கு பதட்டமா இருக்குது. தேடி தேடி பார்த்து ஒண்ணும் பண்ணாம பசிக்க கேண்டீன் பக்கம் சாப்பிடலாமேன்னு போறாங்க. ஆர்டர் பண்ணும்போது தான் கேண்டீன்ல அவர் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அங்க சாப்பிட்டுட்டு இருந்தவட்ட உங்களை பேசணும், கொஞ்சம் வெளியில வாங்கன்னு வெளியில கூட்டு போய் கைவிலங்கு போட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள எடுத்துட்டு போயாச்சு. அடுத்து அங்க இத்தாலியில டேனியல் கூட ஜாலியா இருக்கிற நம்மால அவங்க கண்ணு முன்னாடியே சந்தேகத்தின் பேர்ல உங்களை அரெஸ்ட் பண்றவன்னு கைவிலங்கு போட்டு பிடிக்கிறாங்க. அவளதான் ஆளு டென்ஷன் ஆகி பதறா. இங்க பார்த்தா பயப்படாம தனக்கு எதிராக ஆதாரமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப கூலா பேசிட்டு இருக்காரு நம்ம செல்வா, கொலை பண்ணவர். ஆனா அவங்க பேசிக்கிட்ட ரெக்கார்டிங்க போட்டு காமிச்சதும் பதறி போயிட்டார். அவகிட்ட விசாரிச்சு அவ ஒண்ணுமே இல்லைன்றாப்ல சீனை போட்டுக்கிட்டு இருப்பா. என்ன ஒன் சைடா செல்வா லவ் பண்ணாரு, நான் ஒத்துழைக்கல, என் மேல இருந்த வெறிக்காக என் புருஷனை கொண்டுட்டாப்ல அவ ஒரு கதையை கட்டி தப்பிக்கணும்னு பாக்குறா. இந்த பக்கம் நீ தான் கொலை பண்ணங்கிறது ஊர்ஜிதமா தெரிஞ்சு போச்சு, ஆனா இந்த கொலைய பண்ண சொன்னது அவதானன்னு கேட்டா இல்ல நான் தான் பண்ணேன்றாரு. பழிய தாமேல போட்டுக்கிறார். அவளுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டு இப்படி காப்பாத்த பாக்குறார். அப்பதான் இங்க பாரியா, உன்ன மாதிரி பல ஆண்களோட அந்த பொண்ணுக்கு தொடர்பு இருக்குது, பல பேர் கூட பழகி என் புருஷன் கொடுமைப்படுத்துறான், என் புருஷன் செத்தா நல்லா இருக்கும் செத்தா நல்லா இருக்கணும் அதே டயலாக்க பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறா தெரியுமான்னு சொன்னதும் இவர் முகம் மாறும். அப்புறம் உன் கூட பழகிட்டு இருந்தது கூட உன் மூலமா தான் புருஷனை தீட்டு கட்டணுங்கிற எண்ணம் தான் சொன்னது இன்னும் முகம் மாறும். அப்புறம் புருஷன் கொடுமைப்படுத்தியான் அடிச்சான் வச்சான்னு சொன்ன எல்லாம் போய் சொல்ல போனா புருஷன் அடிக்கிறதுக்கு ஒரு தடவை கை வாங்கி இருக்கிறா. அந்த மனுஷன் இது வரைக்கும் டார்ச்சர் பண்ணதே இல்லைன்னு சொன்னதும் மனுஷன் நொந்து போயிட்டாருங்க. ஏன்னா அந்த ஒரு வார்த்தையில தான் நிறைய விழுந்திருப்பாப்ல. கடைசியில அவளும் தான் காரணம்னு ஒத்துக்கிட்டாரோ என்னவோ. ஒரு வழியா கேஸ் முடிஞ்சிருச்சுங்க. 2 பேருக்கு கோர்ட்ல தீர்ப்பாகி தண்டனையும் கொடுத்துருப்பாங்க. கேஸ் ஃபீல் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அடுத்த கேஸை விசாரிக்கிற ரேஞ்சுக்கு இந்த அம்மா போயிடுச்சு. அப்புறம் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது கதையல்ல நிஜம். இந்த கதையவே அந்த கூட வேலை பார்த்த ஒரு போலீஸ்காரர் இறந்து போனார்ல,
பேர்ல அவரோட பேரு போட்டு அவருக்காக அர்ப்பணிக்கிறதா அடுத்து பேரு போடுறாங்க. 2017 செப்டம்பர் 12 அவர் இறந்து போயிட்டாரு பாவம். அப்புறம் நம்ம போலீஸ்காரம்மா ரிட்டையர் ஆயிட்டாங்க. இந்த விசாரணை பண்ற அந்த யூனிட்ல இருந்து வெளியில வந்து பேட்ரோல் டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவங்களோட காலத்துல இவங்க எடுத்து நடத்த கேஸ்கள்ல 198 கேஸ கரெக்டா சால்வ் பண்ணி க்ளோஸ் பண்ண ஒரு ரெக்கார்டை படைச்சிருக்காங்க. அந்த ரெக்கார்டை இது வரைக்கும் யாருமே உடைச்சது இல்லையா. செல்வா அவர் ஜெயில கிடக்குறார். அந்த பக்கம் பொண்டாட்டிக்காரி ஹீரோயின் அவளும் ஜெயில தான் கிடக்குறா. ஜெயில கூட இருக்கிற சக செல்மேட்டு கூடயே அவர் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க போனாலும் அதை விட்டுறதுல போல தெரியுது. அப்புறம் ரியலான அந்த கொலகாரன் செல்வாவை கோர்ட்ல அவன் கொடுத்த அந்த சாட்சியத்தை இப்ப நமக்கு காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல நான் தான் கொலை பண்ணேன், அவளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னேன்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், இதெல்லாம் பிளான் பண்ணது அவதான், என்ன ஒரு கொலைக்கு என்ன பயன்படுத்திட்டு இருந்திருக்கா, அதுவே தெரியாத ஒரு முட்டாப்பையெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கிறேன்னு அவளையும் சேர்த்து போட்டு விட்டாரு. ஆமா, அவ கேட்டுக்கிட்டதுனால தான் கொலை பண்ணேன்னு இவரும் ஒத்துக்கிட்டாப்ல. பொண்டாட்டிக்கு 22 வருஷம் கடுங்காவல் தண்டனை, செல்வாவுக்கு கொலை பண்ணவருக்கு 17 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டது. நிஜத்துல 2 பேரையும் போட்டோ எடுத்து ஜெயில தூக்கி போடும்போது அவங்களோட ரியாக்ஷனை காமிச்சிட்டு படத்தை இங்க முடிச்சிடுறாங்க. இது கதையல்ல, நிஜம்.